திறன் போகிற மாதிரி தான் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது, ஆனால் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. அப்புறமா செகண்ட் ஹாஃப் அதை விட பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். அந்த ஒரு கேரக்டரில் நடிச்ச ஒரு சூப்பராக வச்சிருக்காரு. வேறு யாரும் இல்லை, ஓசி ராகவேந்திரனா நடித்த சேட்டான் தான். மனுஷன் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க சொல்லணும். இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1லேயே நம்ம வந்து அவரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது. அதே பார்ட் 2ல் அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து அவர் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லணும். நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அது கேட்டால் நிறைய மெனக்கிடவும் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மலை பிரதேசத்துலேயே வந்து இந்த படமே போயிட்டே இருக்குது. லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நல்லாவே அந்த காடு மலைன்றனாலேயே ரொம்ப நல்லாவே ரியலிஸ்டிக்காக இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. ஒரு சினிமாட்டோகிராஃபியாக சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணது கென் கருணாஸ். இவர் அசுரன் படத்தில் தனுஷுக்கு பையனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமா சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் தான் இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இந்த வருஷத்தோட கடைசி பிளாக் பஸ்டர் மூவி இந்த படத்தை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு தெரிசில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.